ஒவ்வொரு நாளும் நம்ம 3 வகையான உணவுகளை சாப்பிடுறோம். உடனே நிறைய பேர் நினைப்பாங்க, இட்லி, சப்பாத்தி, புரோட்டா போன்ற டிஃபன் ஐட்டங்கள், தக்காளி சாதம், லெமன் சாதம், சாப்பாடு, சாம்பார் அப்படின்ற ஐட்டங்கள், அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ், தண்ணி, இதை தானே 3 வகையான உணவுன்னு சொல்றீங்க அப்படின்னு நினைப்பாங்க. இது இல்லை, நான் சொல்றது வேற மாதிரியான உணவுகள். இந்த 3 உணவுகளை நீங்க சரியானதா மாத்திட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையை விட மேம்பட்ட வாழ்க்கையை அடுத்த 3 மாசத்துல வாழ முடியும். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு ஆரோக்கியமான உடல், பணம், காசுன்னு நல்ல வாழ்க்கை, நல்ல மரியாதை, இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த 3 சரியான உணவுகளை நீங்க எடுத்துக்கணும். அந்த 3 உணவுகள் என்னென்னு பார்க்கலாமா? எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. முதல் உணவு ஃபுட் அண்ட் வாட்டர், நம்ம வழக்கமா சாப்பிடக்கூடிய சாப்பாடு, தண்ணீர் போன்றவை. 2வது உணவு தாட்ஸ், எண்ணங்கள். 3வது உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவு, ஆனால் 100க்கு 90% பேர் இதை தப்பா தான் எடுத்துக்கிறாங்க. அதுதான் பிரீத்திங், மூச்சு காற்று. சரி, முதல்ல இந்த முதல் உணவு, நம்ம வழக்கமா சாப்பிடக்கூடிய உணவு எது எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவிற்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கு, ஒவ்வொரு அதிர்வுகள் இருக்கு. அந்த அதிர்வுகள் நம்ம உடல்லையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும், நம்ம மனசுலையும், அறிவுலையும், சிந்தனையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்ம சாப்பிட்ட ஒவ்வொரு உணவுமே உயர் அதிர்வு கொண்ட உணவுகள், மிதமான அதிர்வு கொண்ட உணவுகள், குறைந்த அதிர்வு கொண்ட உணவுகள், எந்த அதிர்வையும் ஏற்படுத்தாத உணவுகள் அப்படின்லாம் இருக்கு. அந்த மாதிரி எந்த அதிர்வையும் ஏற்படுத்தாத உணவுகள் எல்லாம் குப்பை உணவுகள்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ உயர் அதிர்வு கொண்ட உணவுகள் அப்படின்னா பச்சை காய்கறிகள், பழங்கள், சமைக்கப்படாத உணவுகள், தேன், இது எல்லாமே உயர்ந்த அதிர்வு கொண்ட உணவுகள். இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், தேன், இது எல்லாத்துலேயுமே ஒரு உயர்விதமான சக்தி இருக்கு. அதே மாதிரி மிதமான அதிர்வு கொண்ட உணவுகள் அப்படின்னா அவிக்கப்பட்ட உணவுகள், சமைக்கப்பட்ட உணவுகள் எல்லாமே மிதமான அதிர்வு கொண்ட உணவுகள். குறைந்த அதிர்வு கொண்ட உணவுகள் அப்படின்னா இந்த எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் அத்தனையுமே குறைந்த அதிர்வு கொண்ட உணவுகள். அது போக பிஸ்கட், இதெல்லாம் சொல்லலாம். இது போக பீஸா, பர்கர், புரோட்டா, இது எல்லாமே எந்த ஒரு அதிர்வையும் ஏற்படுத்தாத உணவுகள். இதெல்லாம் நம்ம வயிற்றுல போடுறதுக்கும் குப்பை தொட்டியில போடுறதுக்கும் சமம். பெரும்பாலும் அசைவ உணவுகளை தவிர்த்துருங்க. நம்ம வயிறு இறந்த உணவுகளை புதைக்கும் சுடுகாடு கிடையாது. அப்படியே அசைவ உணவுகள் சாப்பிடுனா கூட மாசத்துக்கு 2 தடவை எடுத்துக்கோங்க. அதுவும் ஹோட்டல்ல சாப்பிடாம வீட்டில் சமைச்சு பழகுங்க, இல்லை வீட்டில் ஆள் வச்சு கூட சமைச்சு சாப்பிட்டு பழகுங்க. பெருநகரங்களான சென்னை, மும்பை, கொல்கத்தாவில் கிடைக்கக்கூடிய அத்தனை அசைவ உணவுகளுமே மோசமான உணவுகள் தான். கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்பே அந்த ஹோட்டலில் அந்த அசைவம் வாங்கப்பட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டு நீங்கள் போன அன்னைக்கு சமைக்கப்பட்டு உங்களுக்கு பரிமாறப்படுது. அதனால தயவு செய்து அசைவ உணவுகளை ஹோட்டலில் சாப்பிடாதீங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளோட சிந்தனைக்கும் நம்மளோட பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குங்க. எப்பயுமே நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. தேவையில்லாத குளிர்பானங்களை குடிக்காதீங்க. இயற்கையான பழச்சாறுகள், பழைய சோறு, ஊற வைக்கப்பட்ட நீர், மோர், பதநீர், கரும்புச்சாறு, இது மாதிரி குடிச்சு பழகுங்க. எந்த காரணத்தை கொண்டும் குளிர்பானங்கள், பாட்டில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை குடிக்காதீங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை முறையும் மாறும். 2வது தாட்ஸ், எண்ணங்கள்னு சொன்ன உடனே எனக்கு எப்போதுமே நல்ல எண்ணங்கள் தான்ப்பா எனக்குள்ள இருக்கு, நல்ல சிந்தனைகள் தான் எனக்குள்ள வரும் அப்படி நாம நினைப்போம். ஆனா இப்ப நான் சொல்றத ஒரு செகண்ட் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடிட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள முதல்ல கொஞ்சம் இட்லியை கொட்டுறீங்க, அப்புறம் தோசையை கொட்டுறீங்க, அப்புறம் சாம்பார் சாதம், அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் கொஞ்சம் மட்டன், அப்புறம் கொஞ்சம் மீன் வறுவல், அப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம், அப்புறம் கொஞ்சம் பீஸா, பர்கர் அப்படின்னு ஒரே டப்பாவுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா அழகா ஒரு கரண்டி வச்சு கிண்டி உங்ககிட்ட ஒரு வாய் கொடுத்தா எப்படி இருக்கும்? கேட்கவே நாராசமா இருக்குல்ல? ஆனா இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ இது வரைக்கும் என்னென்ன ரீல்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்ற ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அது அப்படித்தான் இருக்கும். முதல்ல ஒரு அரசியல் ஷார்ட்ஸ், அப்புறம் ஒரு சினிமா ஷார்ட்ஸ், அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷார்ட்ஸ், அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, அப்புறம் எப்படி சமைக்கணுன்ற வீடியோ, அப்புறம் எப்படி சாப்பிடணுன்ற வீடியோ, அப்புறம் சில காமெடி வீடியோ, அப்புறம் சில கப்பிள்ஸ் வீடியோ அப்படின்னு கண்ட வீடியோக்களையும் அடுத்தடுத்து பார்த்துருக்கீங்க. இது அத்தனையும் உங்க மூளையில கொட்டப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் 1/2 மணி நேரம் பார்த்த ஷார்ட்ஸ் ஹிஸ்டரியை நான் பார்த்து மிரண்டே போயிட்டேன். ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத 100 விதமான ஷார்ட்ஸ் அரை மணி நேரத்துல பார்த்துருக்கிறாரு. அவர் இப்படி இவ்வளோ ஷார்ட்ஸை, இவ்வளோ ரீல்ஸை உங்கள் மூளையில் கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மூளை எப்படி இயங்கும்? உங்களுடைய சிந்தனைகள் எப்படி உயர்வானதாக மாறும்? தயவு செய்து இந்த ஷார்ட்ஸோ ரீல்ஸோ பார்க்காதீங்க. அதே மாதிரி மற்றவங்க உங்ககிட்ட எந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கு. மகாத்மா காந்தி சொன்ன அந்த 3 குரங்கு பொம்மைகளை எப்போதும் நினைவில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை பார்க்காதீங்க, தேவையில்லாத விஷயங்களை கேட்காதீங்க. நல்லது மட்டுமே பாருங்க, நல்லதை மட்டுமே கேளுங்க, நல்லதை மட்டுமே பேசுங்க.
இப்போ உங்க கையில 1/2 கிலோ சிக்கனை கொடுத்துட்டு எனக்கு இதுல ஃப்ரூட் சாலட் பண்ணி கொடு அப்படின்னா உங்களால பண்ணி தர முடியுமா? அதே மாதிரிதான் நீங்க உங்களுடைய மூளைக்கு எதை உணவா போடுறீங்களோ அதுதான் சிந்தனையா மாறும். நல்ல உணவுகளை மூளைக்கு கொடுங்க. சில நாட்கள் எந்த உணவுகளையும் மூளைக்குள்ள திணிக்காம அமைதியா இருங்க. அதாவது செல்போன் யூஸ் பண்ணாம, லேப்டாப் யூஸ் பண்ணாம ரிலாக்ஸ்டா இருங்க. அப்போ உங்களுடைய சிந்தனைகள் இன்னும் உயர்வானதா மாறும். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்ற தெளிவு கிடைக்கும். அப்போ உங்களுடைய சிந்தனைகள், தாட்ஸ், எண்ணங்கள் விஷயத்துல இனி கவனமா இருங்க. உங்கள் மூளை குப்பை தொட்டி அல்ல. எதை போடணும், எதை போடக்கூடாதுன்னு தெளிவா இருங்க. 3வது பாயிண்ட், பிரீத்திங், மூச்சு காற்று. நம்மையும் இந்த பிரபஞ்ச சக்தியையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு மூச்சு காற்றுக்கு தான் இருக்கு. ஆனா ஒரு மோசமான விஷயம் என்னன்னா 100க்கு 90 பேர் தப்பா தான் சுவாசிக்கிறாங்க. உங்களுடைய மூச்சு காத்துல தாங்க எல்லாமே இருக்கு. உங்களோட மூச்சு காத்தை மாத்தினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும், உங்களோட தலைவிதியை மாற்ற முடியும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரீத்திங் எக்ஸசைஸை எல்லாராலையும் தொடர்ந்து பண்ணிட முடியாது. யார் யாருக்கு அந்த பிரபஞ்ச சக்தியோட அருள் இருக்கோ அவங்களால மட்டும்தான் இது போன்ற மூச்சு பயிற்சிகளை தொடர்ந்து பண்ண முடியும். எடுத்த உடனே பிராணாயாமம் அந்த மாதிரி பெரிய பெரிய மூச்சு பயிற்சிகள்லாம் பண்ண வேணாம். மெதுவா மூச்சை உள்ள இழுங்க, மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. ஒரு கவனத்தோட மூச்சை சுவாசிங்க. இந்த மாதிரி இதுல இருந்து ஆரம்பிங்க. அதாவது ஒரு கவனத்தோட மூச்சு உள்ள போகுது, மூச்சு வெளியே வருது அப்படின்ற கவனத்தோட சுவாசிக்கிற பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா அதன் பிறகு மற்ற பயிற்சிகள்லாம் மேற்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரமாவது மூச்சு பயிற்சிகளை மட்டுமே பண்ணுங்க. அப்படி பண்ணா நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேணாங்க. எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்க வேணாம். இதுக்கு ஏகப்பட்ட பேர் உதாரணமா நான் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட சில நபர்கள் 21 வருஷம் மருத்துவமனைக்கே போனதில்லை, ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதில்லை. எல்லாருமே 60+. இன்னும் சில நபர்கள் 20 வருஷமா எந்த மருந்து மாத்திரையுமே எடுத்துக்கிட்டதில்லை. கொரோனா காலகட்டத்தில் கூட அவங்க எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடல, அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்த மூச்சு பயிற்சி தான். நீங்க மட்டும் தினமும் சரியான மூச்சு பயிற்சிகளை தினமும் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடல் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும். தேவையில்லாத கிருமிகளோ செல்களோ ஏதாவது இருந்தா அது அத்தனையும் நீக்கப்பட்டு புது செல்கள் உருவாகும். இந்த மூச்சு பயிற்சிகள் ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளோட இந்திய நாட்டில் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுக்கவும் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்தியாவில் இந்த மூச்சு பயிற்சிகளை யாரும் இன்னும் தொடர்ந்து பண்றதில்லை. நம்மளுடைய மூச்சு காற்றுக்கும் நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க சரியா சுவாசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்ககிட்ட இன்னும் நிறைய செல்வம் சேரும். இப்போ உங்க வீட்டில் டிவி இருக்கு, அதுல எப்படி சரியா சன் டிவின்னு தெரியுது? இந்த இந்த அலைவரிசையை மாத்தினா எப்படி கேடிவி தெரியுது? உங்க வீட்டு மொட்டை மாடி மேல அந்த அதிர்வுகள் அதிர்ந்துட்டு இருக்கு. அதை ஒரு டிஷ் வழியா ஈர்க்கப்பட்டு அந்த டிஷ் கம்பி வழியா உங்கள் வீட்டு தொலைக்காட்சி பெட்டி உள்வாங்கி உங்க டிவியில சன் டிவி தெரியுது இல்லையா? அதே மாதிரி பிரபஞ்ச சக்தி உங்களை நோக்கி வர காத்திருக்கு. அதை முழு கவனத்தோட சரியான மூச்சு பயிற்சியோட சரியான அலைவரிசையோட சுவாசிக்கும் போது நல்ல எண்ணங்கள் உங்க சிந்தனையில உருவாகும். உங்கள் மூளை சுறுசுறுப்பாகும். என்ன பண்ணா இன்னும் பெரும் பணத்தை நம்மால் ஈட்ட முடியும்ன்ற சிந்தனைகள் உங்க மனசுக்குள்ள தன்னால வரும், மூளைக்குள்ள வரும். அதை செயல்படுத்தவும் செய்வீங்க, பெரிய வெற்றியை அடைவீங்க. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி கொண்டிருக்கிறது. உங்களையும் இந்த பிரபஞ்ச சக்தியை இணைக்கக்கூடியது இந்த மூச்சு காற்று தான். அதனால தினமும் 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரமாவது மூச்சு பயிற்சி செய்யுங்க. அப்படி பண்ணா மட்டுமே போதும். உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும், நல்ல எண்ணங்கள் உருவாகும், உங்களோட பொருளாதார வாழ்க்கையும் மேம்படும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை உங்களால் அடைய முடியும். அவ்வளவுதாங்க. இந்த 3ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3மே முக்கியம்தான். 3மே 33%, 33%, 33% பங்கு இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க டெய்லி பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றீங்க, நல்ல உணவுகளை சாப்பிட்றீங்க, ஆனாலும் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் சிந்தனை உங்களுக்குள்ள இருந்தா இது பலிக்காது. அதே போல நீங்க நல்ல உணவுகளை சாப்பிட்றீங்க, நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கு, ஆனா சரியான மூச்சு பயிற்சிகளை செய்யலைன்னா நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேர தாமதமாகும், உங்களோட வெற்றி தாமதமாகும். அதனால இந்த 3மே ரொம்ப முக்கியம்தான். 3யுமே தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ராக்கர் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு நல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டோமா, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணோமா, நல்ல விஷயங்களை பார்த்தோமா, நல்ல விஷயங்களை கேட்டோமா, நல்ல விஷயங்களை பேசணுமா அப்படின்னு நீங்களே ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க. அந்த ட்ராக்கரை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு முழுசா நம்புங்க. டெய்லி மூச்சு பயிற்சிகள் பண்ணுங்க, ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. அடுத்த 3 மாசத்துல உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறி இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சக்சஸ் ஸ்டோரி, புக் ரிவ்யூ அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இனி நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட உடலை இன்னும் ஆரோக்கியமாக எப்படி மேம்படுத்துறது, நம்ம சிந்தனைகளை இன்னும் எப்படி மேம்படுத்துறது, நம்மளுடைய உடலை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுறது எப்படி, சரியான மூச்சு பயிற்சிகளை பண்ணுறது எப்படி, இதையெல்லாம் எப்படி ட்ராக் பண்ணுறது, அதற்கான ட்ராக்கர்ஸ் என்னென்ன, இதெல்லாம் நான் மெம்பர்ஸ்க்காக ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நம்மளோட சில்வர் மெம்பர் பிளேலிஸ்ட்டில் மனம் என்னும் மாய தேவதை, பிரபஞ்ச சக்தி மனிதர்கள் அப்படின்னு சில முக்கியமான வீடியோக்கள்லாம் இருக்கும். அதோட தொடர்ச்சியாக
நம்மளோட உடலை எப்படி இன்னும் இரும்பு மாதிரி மாற்றுறது, மனசை எப்படி இன்னும் இரும்பு மாதிரி மாற்றுறது, சரியான மூச்சு பயிற்சிகள் எப்படி செய்கிறது, இதையெல்லாம் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு அடுத்தடுத்த மெம்பர்ஸ்க்காக சில வீடியோஸாக போடலான்னு இருக்கேன். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் நம்ம சேனலோட மெம்பர் ஆகி அந்த வீடியோக்களை பாருங்கள். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களும் நம்ம சேனலோட மெம்பராக மாறலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சில்வர் மெம்பர் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அங்கே போய் அங்கே இருக்கிற வீடியோக்கள் அத்தனையும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் நம்ம சேனலோட மெம்பராக மாறினீங்க அப்படின்னா இது போல் தொடர்ந்து நல்ல வீடியோக்களை போட எனக்கும் உதவியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலோட மெம்பராக இணைந்ததற்கு நன்றி.